பிகின் டாக்கீஸ் மக்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி செய்தியா வந்துகிட்டு இருக்கு. காலையில தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த செய்தியோட சூடு காயறதுக்குள்ள மதியம் இன்னொரு செய்தி வந்துருச்சு. தவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எனக்கும் இவருக்கும் அந்த ஒரு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில் இருந்தது என்ன அப்படின்னா, இவர் ஒரு நடிகை கூட ஒரு திருமணத்தை தாண்டி உறவில இருக்காரு. அந்த விஷயம் எனக்கு 2021 தெரிஞ்சிருச்சு. அதை பத்தி நான் நிறைய அவர்கிட்ட பேசினேன். ஆனாவும் அதை தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தாரு. இரக்கமே இல்லாம அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசி சுமூகமா ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் 3 டைம் பேச முயற்சி பண்ணேன். விஜய் அவர் என்கிட்ட எதுவுமே பேசல, இதை பத்தின விஷயம் எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் நீலாங்கரை வீட்டுல இருக்கணும், விஜய் அவர்களுடைய அந்தஸ்து அவருடைய வருமானம் பொறுத்து எனக்கு ஜீவானம்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த திரை பிரபலம் அந்த திரை புகழ் வச்சுதான் நான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப நான் அந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் ஆச்சு. இந்த தேர்தலை நிக்க போறாரு. அவர் கட்சியின் சார்பா முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க போறாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாரு. செப்டம்பர் மாதம் அவருக்கு ஒரு இடையூறு வருது. கரூர்ல ஒரு பிரச்சனை ஆகுது. 41 உயிர்களுக்கு ஒரு பாதிப்பு. அப்புறம் ஒரு 3 மாசம் ஒரு கேப் விழுந்துருச்சு. ஜனவரி படம் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அதுவும் ரிலீஸ் ஆகல. அதுக்கு சென்சார் போர்டு இஷ்யூ அப்படிங்கன்னு போச்சு. இப்போ அவங்க மனைவி கூட பிரச்சனை, விவாகரத்து, மனு தாக்கல் இப்படிங்கிற ஒரு இடையூறு நிக்குது. ஒரு நடிகரா இருக்கும்போது ஒரு விவாகரத்து, அவங்களுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கும் போது அதுவுமே பெருசா வெடிக்கும். ஆனா இப்போ ஒரு நம்பர் 1 ஆக்டரா இருக்கவரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவரு எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்க போறாரு அப்படிங்கும் போது இந்த டைம் ஏன் வரணும்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒருவேளை அவருடைய மனைவி சங்கீதா அவர்களை யாராச்சும் தூண்டி விட்டு இந்த விஷயங்கள்லாம் பேச வச்சிருக்காங்களா? இல்ல இது ஒரு அரசியல் கட்சி பின்னாடி இருக்காங்களா? இப்படிங்கிற விஷயம் நிறைய நமக்கு தோண ஆரம்பிக்குது. இதுக்கு பொதுவான விஷயம் என்ன வருது அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையோ இல்ல அவர் வெளியே பேசிட்டாரு, இந்த விஷயம் நாங்க பாத்துக்கிறோம், இது தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். பப்ளிக் யாரும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாலே இந்த பிரச்சனை முடிச்சிடும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருந்தாரு, அவருடைய டிவோர்ஸ் மேட்டர் போகும்போது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை மீடியா யாருமே பெருசா எடுத்துக்க வேணாம், நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாரு. அது பெருசா வெடிக்கல எங்கேயுமே. அந்த மாதிரி இதுக்கும் ஒரு அணைக்கட்டு விஜய் போட்டாரு அப்படின்னா இந்த விஷயம் ஈஸியா சால்வ் ஆகும் அப்படிங்கறதுதான். டிவிக்கு ஐடி விங் சார்பா சில ட்வீட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த விஷயம் வருது, இதை பத்தி யாரும் பெருசா பேசிக்காதீங்க, இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது எங்க முடியும் அப்படிங்கிறது தெரியும், இதை விவாதம் பண்ண வேணாம், ஒரு ஹேட்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க, இதை பத்தி நீங்க விவாதம் பண்ண வேணாம், இதை அமைதியா கையாளுங்க தாவேகா மக்களே, தாவேகா தொண்டர்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் ஜெனரலா ஒரு பழமொழி இருக்கும். என்னன்னா, ஒரு கல் ஒரு சிற்பி செதுக்குவாரு, நம்ம செதுக்கிறதுல நம்ம தாங்கிட்டோம், அந்த உளியோடைய அடியை நம்ம தாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிலையா கோயிலுக்குள்ள நின்றலாம், வரவங்க எல்லாருமே நம்ம வணங்குவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த வழியை தாங்கல அப்படின்னா, 2 உடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கி படிக்கட்டுல போட்டுருவாங்க. வர பக்தர்கள் எல்லாமே நம்ம மேல ஏறி வருவாங்க. விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிலையா இருக்க போறாரா, இல்ல பக்தர்கள் ஏறி மிதிச்சுட்டு போற அந்த படிக்கட்டா இருக்க போறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.